இன்கம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ண முடியுமோ ட்ரை பண்ணணும். இன்கம் வந்து சும்மா இன்க்ரீஸ் ஆகாது. இன்கம் இன்க்ரீஸ் பண்ணணும்னா சாக்ரிஃபைஸ் பண்ணணும். ஃப்ரீயாலாம் இருக்க முடியாது, வீக்கெண்ட் எல்லாம் ஃப்ரீயாக இருக்க முடியாது. வேலையை முடிச்சுட்டு வந்து திருப்பி வேலை படிக்கணும், இல்லை வேற ஏதாவது ஜாப் பண்ணாங்கன்னா அதை பண்ணணும். அந்த மாதிரி சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தால் டெஃபினட்டாக உங்கள் வாழ்க்கை மாறும். இல்லை நான் இப்படி தான் இருப்பேன், எல்லாரையும் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருப்பேன், கவர்மெண்ட் ஒன்றும் பண்ணுறது இல்லை, இந்த யூடியூப் சேனல் வேஸ்ட்டு, அந்த யூடியூப் சேனல் வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு தான் இருப்பேன், வாழ்க்கை மாறாது. வாழ்க்கை மாறணும்னா சாக்ரிஃபைஸ் முடிஞ்சால் டெஃபினட்டாக எக்ஸ்பென்சஸோட 50%, மினிமம் 50%. எவ்வளோ அது ஜாஸ்தியாக பண்ண ஐடியலாக பார்த்தா எக்ஸ்பென்சஸ் 10,000 ரூபாய் இருந்தால் 10,000 ரூபாய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். ஐடியலாக பார்த்தா அது நிறைய பேரால முடியாது. அட்லீஸ்ட் 50%, அதாவது 5,000 இன்வெஸ்ட் பண்ணணும் முடிஞ்சால். அந்த நான் சொல்றது 50%ங்கிறது 50% ஈக்விட்டி, 50% ஃபிக்ஸ்ட் இன்கம் மாதிரியான ஒரு போர்ட்ஃபோலியோ. அந்த போர்ட்ஃபோலியோவில் இன்வெஸ்ட் பண்ணால் டிசிப்ளின்டாக இன்வெஸ்ட் பண்ணி பேஷண்ட்டாக இருக்கணும். 10 to 15 வருஷத்துக்குள்ள வாழ்க்கை மாறும். வாழ்க்கை மாறணும் உடனே அப்படியே பெரிய பெரிய காரணம்லாம் வந்துடாது. உங்களுக்கு டெஃபினட்டாக வந்தால் அந்த பழைய உங்களுக்கு அந்த பயம் உங்களுக்கு போயிடும். இந்த மந்த் எண்டு வந்தால் உங்களுக்கு ஒரு பயம் இருக்குல்ல, அந்த பயம் போயிடும். அந்த பயம் போனாலே உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். ஓகே, நம்மளும் ஓரளவுக்கு வந்துட்டோம்டா, நம்ம இனிமேல் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போனால் நம்ம அந்த கான்ஃபிடன்ஸ் வந்தாலே நம்ம லைஃப் மாறிடும். அதுதான் இப்போ நிறைய விஷயங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்கக்கிட்ட ஒரு பெரிய சந்தேகமாக இருக்குது. நான் கவர்மெண்ட் சைடில் பண்ணுற போது எனக்கு டேக்ஸ் ஃப்ரீ இருக்குது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ ஷேர்ஸ்லேயே போகும்போது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அந்த கெயின் மினிமமாக இருக்கும்போது ஓகே, எனக்கு ரிட்டையர்மெண்ட் பிளானிங்க்கு பெரிய அமௌண்ட் போகும்போது அது பெரிய லெவலில் நான் டேக்ஸாக கொடுக்க வேண்டியிருக்குமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்குல்ல சார், அது எந்த அளவுக்கு ரியாலிட்டியில் இருக்குது? டேக்ஸை வந்து லாஸ்ன்னு நினச்சிட்டே இருந்தோம்னு வச்சுங்களேன், அது லாஸாகவே தான் நினச்சிட்டே இருப்போம். அதை விட்டுறணும். சரி, இப்போது பெட்ரோல் ப்ரைஸ் ஏறுதுன்னா 5 ரூபா நாளைக்கு ஏறி போச்சுன்னா என்ன பண்ண போகிறோம்? 2 நாளைக்கு கற்றுவோம், 3 நாள் மூடிட்டு போய் பெட்ரோல் போடுவோம். இதானே, அதுக்கு மேலே நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண போகிறதில்ல. ஏன்னா அதுதான் லைஃப், பண்ணி தான். அதே மாதிரி தான் டேக்ஸ். அதை நம்ம எவ்வளோவுக்கு எவ்வளோ அக்செப்ட் பண்ணிக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும் லைஃப். இது தேவையில்லாத, ஓகே எனக்கு பிடிக்கல, பட் ஓகே தேவையில்லைன்னு சொல்ல முடியாது, எனக்கு தேவையில்லைன்னு சொல்லலாம், எனக்கு ஒரு லாஸ்ன்னு சொல்லலாம், பட் அது பண்ணி தான் ஆகணும். ஸோ பண்ணிட்டு விட்டுருவோம், அவ்வளோதான். என்னை பொறுத்த வரைக்கும் மைண்ட் செட், ஆட்டிடியூட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் வந்து நாளைக்கு கரோர்பதி ஆக போகிறேன், நாளைக்குங்கிறது 15 வருஷம் 20 வருஷம் கழிச்சு. இதுக்கு டேக்ஸ்ன்னு இவங்க கேட்குறாங்க கவர்மெண்ட்டு, சரி ஓகே கொஞ்சம் கொடுத்துட்டு போகிறேன் போ. அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இதை பற்றி கவலைப்பட வேணாம். இன்கம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ண முடியுமோ ட்ரை பண்ணணும். இன்கம் வந்து சும்மா இன்க்ரீஸ் ஆகாது. இன்கம் இன்க்ரீஸ் பண்ணணும்னா சாக்ரிஃபைஸ் பண்ணணும். ஃப்ரீயாலாம் இருக்க முடியாது, வீக்கெண்ட் எல்லாம் ஃப்ரீயாக இருக்க முடியாது. வேலையை முடிச்சுட்டு வந்து திருப்பி வேலை படிக்கணும், இல்லை வேற ஏதாவது ஜாப் பண்ணாங்கன்னா அதை பண்ணணும். அந்த மாதிரி சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தால் டெஃபினட்டாக உங்கள் வாழ்க்கை மாறும். இல்லை நான் இப்படி தான் இருப்பேன், எல்லாரையும் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருப்பேன், கவர்மெண்ட் ஒன்றும் பண்ணுறது இல்லை, இந்த யூடியூப் சேனல் வேஸ்ட்டு, அந்த யூடியூப் சேனல் வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு தான் இருப்பேன், வாழ்க்கை மாறாது. வாழ்க்கை மாறணும்னா சாக்ரிஃபைஸ் முடிஞ்சால் டெஃபினட்டாக பண்ணலாம். எக்ஸ்பென்சஸோட 50%, மினிமம் 50%.